To my channel. இன்னைக்கு 10th max chapter 7 menstruation exercise 7.2ல 9 sum பாருங்க. இந்த outer and the inner surface area of the spherical copper shell. outer கொடுத்துட்டாங்க. outerனா capital R and innerனா small r. அதோட radius of spherical copper shell are 576 pi centimeter square and 324. நான் underline பண்ணிருக்கலாம் important words. Okay. 324 pi centimeter square கொடுத்துட்டாங்க. Find the volume of the material required to make a shell. ஓகே, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல் இருக்குது, அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, அதோடைய வால்யூம்ஸ் கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்டர் அண்ட் இன்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். பாருங்கள், 4πr². இந்த கேபிட்டல் ஆர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அவுட்டர், ஸ்மால் ஆர்னா இன்னர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே எழுதிக்கும். ஒவ்வொன்றா நம்ம கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பிகாஸ் வால்யூமுக்கு நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த பேஸஸில் தான் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ரேடியஸ். ஃபஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கும். 4πr². என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அமௌண்ட்? 576. ஓகே, போத் சைட் பை கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, இங்கே r² மட்டும் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்க 4 டிவைடில் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? 1 டைம் 1 4s are 4, 1 4s are 4, ரிமைனிங் 1, 4 4s are 16, ரிமைனிங் 1, 4 4s are 16, 144 வருது. ஓகே, இப்போ r² = 144னா வெறும் r மட்டும் வேணும்னா இங்கே இருக்க ஸ்கொயர் டேர்ம் வந்து இந்த செட் போச்சு அப்படின்னா ரூட்டாக மாறும். ஓகேவா? ஓகே, ரூட்குள்ளே தெரியும் நம்மளுக்கு இது ஸ்கொயர் ரூட். 144க்கு என்னது? 12 × 12. அப்போ ரூட்டில் ஒரே மாதிரி 2 நம்பர் இருந்தால் 1 டேர்ம்ஸ் தான் நம்ம வெளியே எடுப்போம். அப்போ கேபிட்டல் ஆர் = 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே சேம் ப்ராசஸ் தான். வி ஹாவ் டு ஃபைண்ட் த இன்னர் ரேடியஸ். அங்கே கொஷனில் கொடுத்துருக்கிறது எழுதுங்க. 4π r² = 324 pi. போத் சைட் வி ஹாவ் டு கேன்சல் த பை அண்ட் அகெயின் r² இங்கே இருக்க 4 வந்து டிவைடில் வந்துடும். இது 1 டைம் 8 4s are 32, 1 4s are 4. இப்போ r மட்டும் வேணுன்னா இங்கே இருக்க ஸ்கொயர் அன்சைட் பண்ணால் ரூட்டாக மாறும். ஓகே, 81னா ஸ்கொயர் நம்பர் 9 × 9. ஸோ r = 9. இப்போ போத் கேபிட்டல் ஆர் என்னதுமா 12, ஸ்மால் ஆர் வந்து 9. போத் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். now we have apply in the formula volume of a hollow sphere to make a required shell. ஓகே, இப்போ இதோடைய ஃபார்முலா எடுத்துக்கலாமா? 4/3 pi into r³ minus capital R³ minus small r. ஓகே, 4/3 into பையோடைய வேல்யூ 22/7. we have know that இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்ச கேபிட்டல் ஆருக்கு என்னது 12³ மைனஸ் ஸ்மால் ஆருக்கு 9³. ஓகே, இங்கே இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. 4/3 into 22/7 into 12³ பாருங்களேன். ஆல்ரெடி 12 × 12 144. 144ஓட இன்னொரு 12 மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1720. நீங்கள் மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது எழுதிக்கலாம். ஓகே, அகெயின் மைனஸ் போட்டுக்கோங்க. 9³ 9 × 9 81, 81 × 9 721. ஈஸியாக அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே க்யூப்னா ஓகே, ஆல்ரெடி 9 9s are 81 தெரியும். அந்த 81ஓட 9 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் 4/3 into 22/7 into 1728லேருந்து 729. ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 999 கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 3s are 3, 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. ஓகே, ஃபர்தராக மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 22 × 4 88. ஏன்னா 4 2s are 8, 88ம் 333ம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 29,304ன்னு கிடைக்கும். இங்கே கீழே இருக்க டிவைட் பை 7. ஓகே, உங்களுக்கு தெரியும் 7 4s 28, ரிமைனிங் 1 7. ஓகே, இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4186.285 வரும். ஓகே, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கணும். 3 டெசிமலாக இருக்கா 2ஆக மாற்றிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது 5ஆக இருக்குது. 5 விட மோர் தானாக இருந்துச்சுன்னா இங்கே நியரஸ்ட் டென்ஸில் இருக்க ஒரு பிளேசஸில் 1 நம்பர் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி ரவுண்ட் ஆஃப் எழுதுவீங்க? இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரவுண்ட் ஆஃப்னா பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் உள்ளது தான். 4186.29 சொல்லிட்டு ஓகே, வால்யூம்னால சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்லிட்டு we have to change it. ஓகேவா? சென்டிமீட்டர் க்யூப் போடணும். இதுதான் வந்து இந்த வால்யூம் ரெக்வயர்ட் மெட்டீரியல் நீடட். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. 2 இன்னர் அண்ட் அவுட்டர் கொடுத்துட்டாங்கனாவே we have to find capital R and small r and then we applied in the formula. Thank you.